தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்றிருந்த பொழுது அவரை பார்க்க பல்லாயிரம் பேர் கூடியதுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல மயங்கி விழுந்து மூச்சு திணறி 41 பேர் வரை உயிரிழந்துட்டாங்க. இதுல குழந்தைகளும் பெண்களும் அடக்கம் விஜய் வேனின் மீது நின்று பேசிக் கொண்டிருந்த போதே இந்த சோக சம்பவம் அங்கு அரங்கேறி இருக்கு. இந்த தகவல் தெரிந்தும் விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார் அப்படின்னு பலருமே அவரை விமர்சித்தும் பேசினாங்க. விஜய் உடனே சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்திருக்க வேண்டும், மக்களுடன் நின்றிருக்க வேண்டும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு விஜய் சார திமுகவினர் மிகவுமே கடுமையாக விமர்சித்துட்டும் இருக்காங்க. ஆனால் காவல்துறை அங்கிருந்து சென்று விடுங்கள் அப்படின்னு சொன்னதாலதான் தளபதி விஜய் அவர்கள் அங்கிருந்தே கிளம்பியிருக்காரா. இதனை சமீபத்துல அவரே ஒரு வீடியோ மூலம் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பல ஆதரவுகளுமே குவிஞ்சிட்டு இருந்தது. அந்த வகையில தற்போது கூடிய விரைவிலேயே கரூர் சென்று கரூர் மக்களை நேர்ல சந்தித்து அந்த நிவாரண தொகையை வழங்க உள்ளதாக சொல்லப்பட்டது. அதற்குமே ஒரு சில பாதுகாப்புகள் கோரி தளபதி விஜய் அவர்கள் போலீசாரிடம் கேட்டுக் கொண்டிருந்தாரா. சோ அதற்கு இன்னமுமே பதில் வரல அப்படின்றதுனாலதான் இன்னும் கரூர் செல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் காத்து கொண்டிருக்கார். சோ கரூருக்கு தளபதி விஜய் அவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய மனைவியான சங்கீதா விஜயுமே அவருடன் செல்றாங்களாம். இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இருவரும் கரூர் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திக்க இருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.